வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் ராசியாக மேசம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம ஜோதிட வகுப்புகள்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியா தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. அப்போ நாம கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ஜாதகம் பார்க்கிறோம். ஒரு ஜாதகம் என்பது ஜெயிக்கக்கூடிய ஜாதகமே. அதை ஜெயிக்க வைப்பது ஒரு ஜோதிடருடைய தேடல்ல தான் இருக்கு. அப்போ அந்த விஷயம் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக செய்ய முடியுமா அப்படிங்கிற உறுதி எனக்கு இருக்கு. அப்போ நாம இப்ப பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும். அதாவது கன்னி ராசிக்கு அப்போ இந்த கன்னி ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிங்கிறது 6வது ராசி. எல்லா கிரகமும் போய் 6ல உட்காந்துருக்கு. அதாவது கன்னி ராசிக்கு உண்டான அதிபதி, கன்னி ராசிக்கு 12ஆம் அதிபதி, கன்னி ராசிக்கு 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி மாறிக்கிட்டே வருவார். அதே மாதிரி கன்னி ராசிக்கு 3ஆம் அதிபதி, கன்னி ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு எல்லாம் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த ஒரு அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ எந்த இடத்துல நமக்கு சிக்கல் வரும், எதிரிகள் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு மார்ச் மாசத்துடைய அமைப்பு. அது இல்லாம சனி பகவான் கன்னிராசியவே பாக்குறாரு மீனத்துல இருந்து மார்ச் மாசத்துல. அப்போ அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சியை தடை பண்ற மாதிரியே இருக்கு. அப்போ கன்னிராசிக்கு இந்த தடையும் சத்துருக்களுடையதும் கடன், ரோகம் இது எல்லாமே பாதிப்பு தருமா அப்படின்னா, இப்போ பாதிப்பு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. இந்த பாதிப்பு எப்படி மாறும் அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல இதே 6ஆம் இடத்துக்கு உண்டான கிரகமும் அந்த 6க்கு 6ஆம் அதிபதி பலமா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க, கடனை ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளை வழி நடத்துறதுல ஜெயிச்சிருவீங்க. உங்க உடல் ஆரோக்கிய பிரச்சனை, உணவு பிரச்சனைல ஜெயிச்சுக்கலாம். அப்போ உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 6க்கு 6ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சுய ஜாதகத்துல பலமா இருக்காங்களான்னு பாத்துக்கணும். அப்படி இருந்தா இந்த 6ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்கிறது உங்களை பெருசா பாதிக்காது. இல்லைன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. குடும்ப வாழ்க்கையில இப்ப இந்த கன்னிராசிக்காரங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடையா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வந்தாலே பிரியக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். தொழில்துறை 6ஆம் இடங்கிறது நம்ம உத்தியோகம், தொழில்னு சொல்றோம். அந்த தொழில்துறையில இப்ப ராகு பகவான் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு, அவருடைய நட்சத்திரத்துக்கே வராது. அதிக ஆசையை கொடுத்து இருக்கிற வேலையை விட்டு போக வைப்பார். அங்க போனா அந்த வேலை மனசுக்கு பிடிக்காம போயிடும். அப்ப அதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு இந்த மாசம் மாறுறத பேசாம நிறுத்திக்கணும். ஒரு 2-3 மாசத்துக்கு மாறவே கூடாது. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். வேலை மாற்றம் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். அதே ப்ரமோஷன் தருது அப்படின்னா ப்ரமோஷன் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு 2 கூடையவனும், கன்னிராசிக்கு 4 கூடையவனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அதனால ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா கன்னிராசிக்கு 4 கூடிய குரு போய் கன்னிராசிக்கு 10ல் இருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு 10ல் சுபகிரகமே இருக்கு. ஆனா அவருக்கு அவர் பாதகாதிபதிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா அலைய விட்டு சங்கடப்படுத்தி நமக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார். அதாவது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நிறுவனம் நடத்துறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாபம் வரும்.
அந்த லாபம் இப்போ உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய், ஒரு 5 லட்ச ரூபாய் லாபம் வருதுன்னா 50 லட்ச ரூபாய்க்கு உண்டான அலைச்சலை கொடுத்து 5 லட்ச ரூபாய் லாபம் வரும். அதெல்லாம் அடுத்த மாசம் வந்து கொஞ்சம் அதிக முதலீடெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, வெளியூர் போயிட்டு வர போல கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். ஏன்னா இந்த கன்னிராசிக்காரங்க பெரிய பெரிய ஆபீஸ் நிறுவனத்துல எல்லாம் இருக்கிறவங்கள இப்போ வெளியூர் போயிட்டு வர சொல்லுவாங்க, ஏதாவது கான்ஃபரன்ஸுக்காகவோ ஏதாவது கம்பெனி விஷயமா. அப்போ அந்த இடத்துல எல்லாம் பணம், பர்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாமே ஜாக்கிரதையா வச்சுக்கணும். திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கன்னிராசிக்காரங்க வீட்டிலேயே பொதுவாக திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது டாக்குமெண்ட், நிலம், பாதை பிரச்சனை, வழி பிரச்சனை, கம்பி வேலி பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் தொடங்குற மாதிரி இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. அதுலேயும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு பொதுவான பலன் தான். ஆனா அந்த பொதுவான பலனும் ஒரு 50% நடக்கும், நடக்காம எல்லாம் போகாது. அப்போ வெற்றிகள் வந்து உங்களுக்கு இந்த மாசம் எவ்வளவு இருக்குதோ அதே மாதிரி தோல்விகளை தழுவக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு. அப்போ அந்த விஷயத்துல வந்து நம்ம ஜாக்கிரதை. ஏன்னா சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் போய் அந்த 6ஆம் இடத்துக்குடையவன் அவர் வீட்டுக்கு லாபத்துல போய் இருந்தாலும் நம்ம வீட்டை வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் அந்த விஷயங்கள் வந்து பாதிப்பை தருகிறது. அப்போ தேவையில்லாத தன நஷ்டம், பண நஷ்டம், குண நஷ்டம், மன நஷ்டம், மன கஷ்டம், சங்கடம் இது எல்லாமே வந்து கடந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் பெருசா ஆசைப்படுறது, மனைவி கிட்ட வாக்குவாதம் பண்றது, இல்ல கணவன் கிட்ட மனைவி வாக்குவாதம் பண்றது, ஆண்கள் பெண்கள்கிட்டையும் பெண்கள் ஆண்கள்கிட்டையும் தேவையில்லாத வழக்கு சண்டை போடுவது, இது எல்லாமே இந்த மாசம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா கொஞ்சம் சிறப்பான சூழ்நிலையாக இருக்கு. அதே மாதிரி வயதில் மூத்தவர்களையும் கூட பிறந்தவர்களையும் உடன் பிறந்தவர்களையும் நாம வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றியை தரும். ஏன்னா இந்த மாசத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை, பாத பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்னா முற்றுப்புள்ளி வைக்க, இல்லைன்னா தொடங்க போகும். நடந்துட்டு இருந்தா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். ஆனா நீங்க அதுல வந்து கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய சமயமா இருக்கும், நேரமாக வருகிறது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நடந்துருமா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தில் இப்ப 6 கூடிய கிரகமும் 6க்கு 6 கூடிய கிரகமும் பலமாக இருந்தால் இதை எல்லாத்தையுமே தலையில ஜெயிச்சு வந்துருவீங்க. அது அவங்க தசாபுத்தியிலையும் இருக்கு. அவங்களுடைய ஜனநகான ஜாதகத்துல கிரகத்துடைய அமைப்பு இருக்கு. கோச்சார கிரகமும் ஜனநகான ஜாதக கிரகமும் முட்டாம இருந்தால், உரசாமல் இருந்தால் பாதிப்பு வராது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோகம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அஷ்டவர்க்க பரல்ல யோகம் இருக்கும், ஒருத்தருக்கு அவயோகி யோகியில யோகம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு திதி கரணத்துல யோகம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு அவங்க ராசி லக்னத்துல யோகம் இருக்கும். இது எந்த யோகம் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த யோகத்துக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு வேலை செய்தால் நீங்க அந்த விஷயத்துல எல்லாம் வெற்றி பெறுவீங்க. அது இப்போ உங்க சுயஜாதக அடிப்படையில. அப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதாவது திட்டம் போட்டு கட்டம் போட்டு செயல்படு, இல்லைன்னா உன் கட்டம் உன் திட்டத்தை பாதிப்படை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அது 6வது ராசியா. அப்போ ஆரோக்கியத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத ஃபுட்டு, ஹோட்டல் உணவு வந்து வேகம் ஜீரணமாகிற மாதிரி சிம்பிளா இருக்கிற உணவு சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும், இல்லைன்னா உடல் பாதிப்பு. இந்த மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கிற உடல் பிரச்சனை பூகாம்பரமா, அதாவது பூகம்பமா பெருசா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பூதாகரமாக வரக்கூடிய வாய்ப்பு. அது சத்ரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா போடா என்னடா அப்படிங்கிற இந்த வார்த்தை கூட உங்களை வந்து பெருசா பாதிச்சு அது பெரிய பிரச்சனையா கொண்டு வந்துடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து செயல்படுறப்போ வெற்றி பெறும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா ஒரு இந்த ராசியிலேன்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல, இந்தியாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் 800 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 13 கோடி பேர் இருக்காங்க. அதுல இந்த 13 கோடி பேர்த்துல ஒரு 1 கோடி பேர்த்துக்காவது கன்னிராசி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப கன்னிராசியில இருக்கிற 1 கோடி பேர் இப்படி இருப்பாங்கன்னா அது அப்படி இல்லை. ஆனா இதுல ஏதாவது ஒரு பலன் இந்த 1 கோடி பேர்த்துலயும் இருக்கும். அப்போ அந்த பலன் உங்க அமைப்புக்கு எப்படி செயல்படுதுங்கிறது நீங்க செயல்படுத்திக்கலாம். அப்போ உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்ளு தானம் செய்வது. அதாவது குதிரை வளர்க்குறவங்களுக்கு கொள்ளு தானம் பண்ணலாம். ரோட்ல போற இப்போ குதிரைகளுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது
அந்த குதிரை வளர்க்குறவர்கிட்ட கொள்ளு வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த குதிரைக்கே கடலை மிட்டாய் கொள்ளு வாங்கி கொடுக்கலாம். கடலை மிட்டாய் தானம் செய்யலாம். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கருப்பு எள்ளு மிட்டாய் இதெல்லாம் தானம் செய்யலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரும். அதே மாதிரி கன்னிமார் சுவாமி, சப்த ரிஷிகள், சித்தர் வழிபாடு இதெல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை தரும்.